உங்களுடைய வாழ்க்கையில வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் இவங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு அனைவருமே நினைப்பாங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள அமைதியான ஒரு மனிதராகத்தான் இருப்பீர்கள். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, இல்லைன்னா நீங்க பிடிவாதம் பிடிக்கும் பொழுது மட்டும் நீங்க ரொம்பவும் கெட்ட ஒரு மனிதராக மாறி விடுவீங்க. நீங்க எப்பொழுதுமே நிலையான ஒரு மனிதராக இருப்பீங்க. எல்லாவற்றையும் மெதுவாக சரியாக எடுத்து செல்லக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. உங்க பின்னாடி 10 நபர்கள் என்னாலும், முன்னாடி 10 நபர்கள் என்னாலும் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நீங்க பண்ணுவீங்க. அவங்க தவறான பாதையில் போனா கூட நீங்க எடுத்து கூறுவீங்க. அவங்க கேட்கல அப்படின்னாலும் உங்களுக்குன்னு எந்த ஒரு பாதை சரியாக இருக்கிறதோ அதில் தான் நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க மட்டும் எல்லா விஷயங்களிலும் நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதராக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்கங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி வரக்கூடிய மனிதர்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவருமே நீங்க நல்லா இருக்கக்கூடாது. நீங்க ஏதாவது உங்களை ஏமாத்தி உங்களுடைய சொத்துக்கள்னு எல்லாத்தையும் நம்ம பறித்துக்கிடணும் அப்படின்னு உங்களை சுத்தி எத்தனையோ நபர்கள் சுத்தி கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி கொண்டுதாங்க இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ளேயே எவ்வளவோ அழுத்தங்களும் எவ்வளவோ அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில கூற மாட்டீங்க. வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. எவ்வளவோ அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் கூட உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்குன்னு சில உணர்ச்சிகள் இருக்கும். ஆனா அதை நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. யாரிடமும் சொல்லவும் மாட்டீங்க. நம்முடைய உணர்ச்சிகளை யாருக்கும் நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. அது நம்மளோடய நம்ம வைத்துக்கிடணும். ஏன்னா அது என்னுடைய உணர்ச்சி. அதை மற்றவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைத்து நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை யாரிடமும் கூறவே மாட்டீங்க. கூறாம உங்களுக்குள்ளே நீங்க வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமாங்க இருப்பீங்க. அதே மாதிரி சொல்ல முடியாத காயங்களும் உங்களுக்குள்ள இருக்குங்க. உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு காயங்களும் இருக்கும். அந்த ஒரு காயங்கள் யாரால் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, எந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விட்டார் என்று அனைத்துமே உங்களுக்கு தெரியும். அது தெரிந்திருந்தாலும் அவங்களிடம் போய் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தெரிந்து பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ அது முதல் விஷயம். இரண்டாவது அவங்க அப்படி பண்ணாங்கன்னு நம்மளும் போய் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ நன்மைகள் எவ்வளவோ தீமைகள் ஏற்படும். எதையுமே நீங்க பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இதுவரைக்கும் நீங்க நடந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒருத்தவங்க, நிலைத்தன்மை. உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது வந்துருச்சு அப்படின்னா அதை மட்டுமே நீங்க நம்பி வாழுவீங்க. மற்ற மனிதர்கள் கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா மனிதர்கள் எப்பனாலும் அவங்க மாறுவாங்க, எப்பனாலும் ஒன்னா இருப்பாங்க. யார் பக்கம் காசு இருக்கோ அவங்களுக்கான தேவைகள் யாரிடம் இருக்கிறதோ அவங்களை தேடி போயிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால நீங்க மனிதர்களை நம்புவதை விட நிலைத்தன்மை என்பதை அதிகமாக நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. ஒரு உறவு என்றால் அது நீடிக்கணும். ஒரு வேலை என்றால் அது பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு வாழ்க்கை என்றால் அது அமைதியாக இருக்கணும். இந்த அனைத்திலுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திலும் நீங்க நிலைத்தன்மையை மட்டும்தான் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை, பணம், வேலை, தொழில் என அனைத்திலும் இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க கணக்கு போட மாட்டீங்க. அடுத்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது எப்படி இருக்கும், வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க கவனமாக யோசித்து தான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க முடிவே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான ஒரு கதை ஒன்று இருக்கும். ஒரு நாள் நீங்க ஒருத்தவங்களை மிகவும் நம்பி இருப்பீங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கூட பிடித்திருப்பாங்க. உங்களுக்கு பிடித்த செயல்களை அவங்க செய்யறது, இதனால உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடித்திருக்கும். நீங்க அவங்களோடு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமா கனவு காண ஆரம்பித்திருப்பீங்க. அது ஆண் நபரோ பெண் நபரோ, அது நட்பு ரீதியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா காதல் உறவாக கூட மாறி இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்களிடம் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க உங்களுடைய டயத்தை கூட ஒதுக்கி இருப்பீங்க. உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய உணர்ச்சிகள் என எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக கொடுத்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் அவங்க மெதுவாக மாற ஆரம்பிப்பாங்க. ஆனா ஏன் மாறுறாங்க, எதற்காக மாறுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல நீங்க எது கேட்டாலும் பதில் ஒழுங்கா கூற மாட்டாங்க. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. நீங்க எங்க கூட்டாலும் உடனடியாக வரமாட்டாங்க. உங்களை அவாய்ட் பண்ணுவது போல முதல்ல ஆரம்பிப்பாங்க. பிறகு நீங்க பேசக்கூடிய நீங்க எப்பொழுதும் போல பேசுவீங்க. ஆனா அவங்க எப்பொழுதும் போல பேச மாட்டாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க கேட்கவில்லை ஏன் இப்படி என்று கேட்காம நீங்க உள்ளுக்குள்ளேயே வைத்திருப்பீங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு பயம்.
நான் கேட்க ஆரம்பிச்சா இந்த ஒரு உறவு முழுசா உடைந்து போயிடுமோ அப்படின்னு அந்த ஒரு பயத்தால எதுவும் கேட்காம நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டு இந்த மாதிரியான சில உறவுகள் உங்களை சில விஷயங்கள்ல உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால அதை நீங்க எப்படி கேட்பது என்று தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டு இருப்பீங்கங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாள் உங்களுடைய உணர்ச்சியை திருப்பு முனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். காலை எழுந்ததும் நீங்கள் எழுந்ததுமே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவது போல இருக்க ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு நபர் சம்பந்தமான நினைவுகளாக இருக்கலாம். உங்களை விட்டு சென்ற நபரோ இல்லைன்னா உங்களுடைய மனதிற்குள் ஒரு நபரை வைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். அவங்களுடைய கனவில் வந்திருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்வது போல உங்களுக்கு தெரியவும் ஆரம்பித்திருக்கலாம். அதனால காலையில எழுந்ததுமே நீங்க சந்தோஷத்துடன் எழுந்த ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். நீங்க அதை அதிகமா பலன் அளிக்கும் அப்படின்னு நீங்க அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதை நம்ம தொடர்ந்து எப்படியாவது தொடர்ந்து போகணும் அப்படின்னு அதிகமா நீங்க அந்த ஒரு விஷயத்துல முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா அது உங்களை விடவே விடாதுங்க. மதியத்திற்கு அப்புறம் ஒரு ஸ்மாலான ஒரு சின்ன ஒரு எதிர்மறையான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனா மதியத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்குன்னு சில மதிப்பு என்பது உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக வந்துவிடுங்க. அது மதியத்துக்கு அப்புறம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு நாள் எதற்காக இதை பிடித்து கொண்டு இருந்தேன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். மாலை நேரத்தில் இது உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக கூட இருக்கலாம். ஆனா நீங்க முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்க யாரிடமும் வெளியில் சொல்ல மாட்டீங்க. உங்க கூட எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க உங்க கூட கூட்டு போவீங்க. ஆனால் அதை நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட போய் அந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் தனியாக கூட போய் சந்திச்சுட்டும் வரலாம். அந்த மாதிரியான ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் யாரிடம் கூற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எதையாவது ஒரு நல்ல முடிவுகளையோ கெட்ட முடிவுகளையோ இல்லைன்னா ஒரு தொழில் தொடங்க போகிறோம், வேலை செய்ய போகிறோம்னு ஏதாவது ஒரு முடிவுகளை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் யாரிடமும் கூறாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கூட இருக்கிற நபர்களிடம் கூறும் பொழுது அவங்க உங்களுடைய வாழ்க்கை பிடிக்காம நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாமல் அப்படியே நின்றுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இதையும் செய்வதற்கு முன்பு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் அவ்வளவு சம்பளம், அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு எதையுமே நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இனி நான் என்னை முதல்ல நான் தான் என்னைய பார்த்துக்கிடணும். இதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில மற்றவங்க அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கணும். மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ நீங்க ஓடி ஓடி மற்றவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நீங்க பண்ணாம இருந்திருப்பீங்க. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. சின்ன வரவு இந்த ஒரு நேரத்தில் பண விஷயத்தில் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு செலவை அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு செலவை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் பணமும் தினசரி நாட்களில் நிற்க தொடங்கிவிடும். அதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உணர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உறவுகள் நீங்கள் அதிகமாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் தெளிவாகவும் நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. யாரிடம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை எல்லாரையும் பற்றி யார் நமக்குன்னு உண்மையாக இருக்காங்க, யார் நம்ம கூட தற்காலிகமாக நடித்து கொண்டு இருக்காங்க என்பதை நீங்க இந்த ஒரு நாள்ல உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறும் தெரியுமா? இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை உடனே மாத்தாது. நீங்க உங்களை எப்படி
ட்ரீட் பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லா பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமா மாற்ற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை வெள்ளை அல்லது லைட் பிங்க் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி அம்மன் வழிபாடு செய்யுங்கள். பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஓம் சுக்கிராய நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 16 முறைகள் நீங்கள் கூறி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதனை மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் தெளிவாகவும் நீங்க இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. யாரிடம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீர்கள். அதே போல உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை எல்லாரையும் பற்றி யார் நமக்குன்னு உண்மையாக இருக்காங்க, யார் நம்ம கூட தற்காலிகமாக நடித்து கொண்டு இருக்காங்க என்பதை நீங்க இந்த ஒரு நாள்ல உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறும் தெரியுமா? இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை உடனே மாத்தாது. நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லா பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமா மாற்ற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை வெள்ளை அல்லது லைட் பிங்க்